ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம கேதரிங் பேண்ட் கட்டிங் வீடியோ நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2.5 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கிறேன். கிளாத் எடுத்துட்டு இப்படி நான் கோன் சைஸில் நான் மடித்து போட்டுக்கிறேன். ஃபோல்டிங் சைடு ஏன் சைடு இருக்கிற மாதிரி, ஓப்பன் சைடெலாம் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி மடித்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம கீழே இந்த பகுதியில் தான் நம்ம கால் சுற்றளவு அது நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த கேதரிங் ஆங்கிள் லென்த் நமக்கு 11 இன்ச்சஸ், அதில் பாதி 5.5 இன்ச்சஸ். தையலுக்காக ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் ஒரு 6.5 இன்ச்சுக்கு நான் லைன் போட்டுக்கிறேன். நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சு நான் லைன் போட்டுக்கிறேன். அஞ்சரை நமக்கு ரெடி அளவு. நம்ம கீழே 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு 6.5க்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேதரிங் கீழேருந்து ஒரு 10 இன்ச்சஸ் நமக்கு கேதரிங் வச்சுக்கலாம். அந்த 10 இன்ச்சஸ் வரைக்குமே கீழே வச்ச அதே 6.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அது நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். இந்த பேண்ட்டோட ஹைட்டு 41 இன்ச்சு. கேதரிங்காக 10 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறோம். ஸோ நமக்கு 51 எங்கே வருதோ அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். கிளாத் நிறையா இருக்கனால 10 இன்ச்சஸ் வைக்கிறேன். கிளாத் ரொம்ப இல்லைன்னா நம்ம ஒரு 6-7 இன்ச்சு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ 51 எங்கே வருதோ அங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த சீட்டோட லென்த் நான் 16 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். ஃப்ரில்க்கு நமக்கு லூஸ்க்காக நம்ம ஃப்ரில் வைப்போம். நான் அதுக்கு சேர்த்து நான் 16 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். இந்த சீட்டோட இறக்கம் நான் 7 இன்ச்சஸ் நான் வச்சுக்கிறேன். ஒரு லைன் போட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நமக்கு கிளாத் அங்கே பத்தலை, நம்ம அது ஜாயின் கொடுக்குற மாதிரி தான் வரும். நம்ம ஃபுல் கிராஸில் போட்டு கட் பண்ணுறதுனால மேலே இருக்கிற அதே 16 இன்ச்சு கீழே இருக்குதான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டாப்பில் இருந்து ஒரு 20 இன்ச்சஸில் நான் மார்க் பண்ணுறேன். அங்கே தான் நமக்கு கால் முட்டி வரும். ஸோ அந்த இடத்துல ஒரு 10 இன்ச்சஸ் அந்த முட்டியோட சுற்றளவு 20 இன்ச்சு நான் நல்லா கொஞ்சம் லூஸ் கொடுத்து வைக்கிறேன். அதில் பாதி 10 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிட்டு கீழே நம்ம 10 மார்க் பண்ணோம்ல, அதிலிருந்து நான் அந்த 10 இன்ச்சஸ் மார்க் பண்ண இடத்துல அப்படியே கொண்டுட்டு இந்த சீட் அளவு 7 மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு கர்வாக நம்ம வளைவாக வரைஞ்சிக்கலாம். அந்த கீழே கேதரிங் வர 10 இன்ச் மட்டும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு மீதியை நான் இப்படி மாதிரி வளைவு வரைஞ்சி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பேண்ட்டோட பாட்டம் பார்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கேதரிங் பேண்ட் எப்போவுமே ஃபுல் கிராஸில் தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு முட்டிக்கிட்ட கால் பகுதிக்கிட்ட டைட் இல்லாமல் நல்லா விரிவு கொடுக்கும் கிளாத்து. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ டாப்பில் மட்டும் 3 துணிக்கு நம்ம ஜாயின் கொடுக்குற மாதிரி நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் நான் மடித்து போட்டு அந்த அளவுக்கு நான் ஜாயின் கொடுக்குற அளவுக்கு நான் கிளாத் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு
நான் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பேண்ட்டோட பட்டி பார்ட் நம்ம கட் பண்ணிடலாம். ஈவன் பண்ணிக்கிறதுக்காக நான் லைன் போட்டுக்கிறேன். அதை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் 2 கிளாத்தாக போட்டிருக்கிறேன். நம்ம மேலே வந்து நாடா கோக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். லைன் போட்டுக்கலாம். நான் 2 கிளாத்தாக போட்டிருக்கிறதுனால இடுப்பு சுற்றளவை நம்ம வந்து டபுள் பண்ணால் போதும். இடுப்பு சுற்றளவு வந்து 42 இன்ச். ஸோ அதில் பாதி எனக்கு 21 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். கிளாத் நிறையா இருக்கனால நான் 2ஆக போட்டுக்கிறேன். அதில் பாதி 21 நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த பட்டி பாட்டோட ஹைட் வந்து 8.5 இன்ச்சு. அந்த 8.5 இன்ச்சு வர மாதிரி நான் 3 இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். எட்டரை இன்ச்சு ரெடி அளவு. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் நான். ஏன்னா நம்ம இந்த பட்டி பாட்டையும் பேண்ட்டோட பாட்டமையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு தையலுக்காக நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். லைன் போட்டுக்கிறேன் நான். சாக் லைட் கலராக இருக்கவும் கொஞ்சம் கிளியராக தெரில. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு கேதரிங் பேண்ட்டோட டாப் பட்டி பாட்டு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.